வட மாநிலங்களில் சங்கராச்சாரியராக கருதப்படும் அவி முக்தேஷ் வராந்த் சரஸ்வதி புதிய அரசியல் கட்சி தொடங்கி இந்த ஆண்டு பீகாரில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் தனது கட்சி சார்பில் வேட்பாளர்களை நிறுத்த அவர் முடிவு செய்துள்ளார். 5 பீடங்களில் ஒன்றாக கருதப்படுவது உத்தரகாண்டின் சமோலி மாவட்டத்தில் உள்ள ஜோதிஸ்வர் பீடத்தின் தலைவரான சுவாமி அவி முக்தேஷ் வராந்த் சரஸ்வதி சங்கராச்சாரியார்களில் ஒருவராகவும் கருதப்படுகிறார். இவர் தொடர்ந்து பசு பாதுகாப்பு மற்றும் பசுவதை தடுப்பு சட்டத்தை நாடு முழுவதிலும் அமலாக்க வேண்டுமென வலியுறுத்தி வருகிறார். இந்த நிலையில் அவி முக்தேஷ் வராந்த் முதன்முறையாக துறவிகள் சார்பில் அரசியல் கட்சி ஒன்றை தொடங்க உள்ளார். இந்த ஆண்டின் இறுதியில் நடைபெற இருக்கும் பீகார் சட்டமன்ற தேர்தலில் தனது கட்சி சார்பில் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தப் போவதாக அறிவித்துள்ளார். வாரணாசிக்கு வந்த சுவாமி அவி முக்தேஷ் வராந்த் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். தாயான பசுவின் பாதுகாப்பு குறித்து ஒவ்வொரு கட்சி மற்றும் அரசியல்வாதிகளின் கருத்துக்களை நாங்கள் கேட்டுள்ளோம். தாயான பசு பாதுகாப்பிற்கு உண்மையிலேயே ஆதரவாக யார் நிற்கிறார்கள் என்பது இப்போது தெளிவாகி உள்ளது. எனவே எங்கள் புதிய அரசியல் கட்சி சார்பில் பீகாரில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் நடைபெறும் அனைத்து சட்டமன்ற தேர்தலிலும் பசு தாயின் பெயரில் ஒரு வேட்பாளரை நிறுத்துவோம். இந்த தேர்தல் போட்டியின் மூலம் நாடு முழுவதும் பசுவை பாதுகாப்பது எங்கள் கொள்கை. இதன் மூலம் கோமாதா பசுவை காக்க விரும்பும் பொதுமக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் ஆதரவுடன் நம் கோமாதாவை தேசத்தின் தாயாக மாற்றுவோம் எனவும் கேட்டுக்கொண்டார். யார் இந்த அவி முக்தேஷ் வராந்த் என்று பார்த்தால், இவர் உத்தரப்பிரதேசம் பிரதாப்கர் மாவட்டத்தின் பட்டி தாலுகாவில் உள்ள பிரம்மன்பூர் கிராமத்தில் பிறந்தார். வாரணாசியில் உள்ள சம்பூர்ணானந்த் சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தில் சாஸ்திரி மற்றும் ஆச்சாரியா கல்வியில் பட்டம் பெற்றார். அப்போதே அரசியலில் நுழைந்து 1994ஆம் ஆண்டு மாணவர் சங்க தேர்தலில் வெற்றி பெற்றார். துறவியான பின்பு பாஜக ஆளும் மாநில அரசுகள் மற்றும் மத்திய அரசுக்கு எதிராக அவ்வப்போது சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறியதால் நாடு முழுவதும் பிரபலமானார். இவர் கேதார்நாத்தில் இருந்து 228 கிலோ தங்கம் காணாமல் போனதாக புகார் கூறிய குற்றச்சாட்டு பெரும் சர்ச்சையை கிளப்பியது. சமீபத்தில் டெல்லியில் உத்தரகாண்டின் கேதார்நாத் கோயிலை போல மற்றொரு கோவில் கட்டப்படுவதை அவர் விமர்சித்துள்ளார். அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கான அழைப்பையும் இவர் நிராகரித்துள்ளார். பீகாரில் ஆளும் ஐக்கிய ஜனதாதளம் பாஜக கூட்டணி இந்து மதம் குறித்த பரப்புரையை நம்பியுள்ளது. இங்கு எதிர்க்கட்சியான ராஷ்டிரிய ஜனதாதளம் மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் கூட்டணி சமூக நீதி பிரச்சாரத்தை நம்பியுள்ளன. இந்த சூழலில் சுவாமி அவி முக்தேஷ் வராந்தின் அரசியல் கட்சியும் தீவிர இந்துத்துவாவை முன்னிறுத்த உள்ளது. இதனால் சங்கராச்சாரியார்களில் ஒருவரான அவரது அரசியல் அறிவிப்பு பீகார் அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பீகாரை தொடர்ந்து தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு தொடக்கத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலிலும் இந்த புதிய கட்சி 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தி போட்டியிட்டால் நிச்சயமாக திராவிட மாடல் ஆட்சியை வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்புவதற்கு இந்த புதிய கட்சி உறுதுணையாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. குறிப்பாக மறைமுகமாக இந்துக்களுக்கு எதிராக செயல்படும் திராவிட மாடல் ஆட்சியை வீழ்த்துவதற்கு இந்த சங்கராச்சாரியார் தொடங்க உள்ள அந்த புதிய கட்சி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும். இதன் மூலமாக திமுக மற்றும் அதனுடைய ஆட்சி முழுவதுமாக வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்பப்படும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை.
என்ன நடக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்களே மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.